Hi friends, welcome to Chennai food. சாதாரணமா நம்ம பணியாரம் செய்யறதா இருந்தா அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்சி அதுக்கு அப்புறமா தாங்க செய்வோம். இந்த பணியாரத்துக்கு நம்ம அரிசி மாவு அரைக்க வேண்டிய அவசியமே இல்ல. இன்ஸ்டன்ட்டா ரொம்ப ஈஸியா பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். குழி பணியாரம் செய்யறதுக்காக நான் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இட்லி மாவு தாங்க எடுத்துர்க்கேன். இந்த இட்லி மாவு வச்சு நம்ம இனிப்பு குழி பணியாரம் கார குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இட்லி மாவுல செய்யறதுக்கு பிடிக்கலனா நீங்க 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி, 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/4 கப் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நீங்க 3 மணி நேரம் ஊற விட்டுட்டு மிக்ஸில அரைச்சிட்டு அதுல கூட நீங்க குழி பணியாரம் செஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த அர்ஜென்ட்டா செய்யறதா இருந்தா எப்படி செய்ய முடியும் அப்படினு காட்றதுக்காக உங்களுக்கு இட்லி மாவுல செஞ்சு காட்றேன். ஏனா இட்லி மாவுலயும் நம்ம பச்சரிசி, புழுங்கல் அரிசி, இட்லி அரிசின்னு எல்லாமே சேர்த்து தான் நம்ம செய்வோம். உளுத்தம் பருப்பு, வெந்தயம் எல்லாமே. அதனால உங்களுக்கு டேஸ்ட் ஒண்ணும் மாறாது. ஆனா நீங்க பழைய மாவுல செஞ்சீங்கனா லேசான புளிப்பு தன்மை இருக்கும். ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மாவுல செய்யுங்க. மாவு நல்லா இந்த மாதிரி கட்டியா இருக்குற மாதிரி பாத்துக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது, நல்லா கெட்டியா இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதல நாம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்ல தான் 2 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்துர்ந்தேன். அதனால 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கிறேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு கூடுதலா வேணும்னா நீங்க இன்னும் ஒரு 1/4 கப் இல்ல 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். இது ஆர்கானிக் வெல்லம், அதனால நான் அப்படியே சேர்த்துறேன். உங்களுக்கு வெல்லத்துல அழுக்கு இருக்குற மாதிரி தெரிஞ்சதுனா நீங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை கொதிக்க விட்டு வடிகட்டி கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் இந்த வெல்லத்தை இதல சேர்த்துறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க வெல்லம் சேர்த்துட்டு நான் நல்லா கரைச்சி விட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வெல்லம் சேர்க்கிறது பிடிக்கலனா நீங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா நான் தேங்காய் துருவல் சேர்த்து விட்டுறேன். இந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்கிறேன். தேங்காய் உங்களுக்கு அதிகமா பிடிக்கும்னா நீங்க அதிகமா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதல சேர்த்துறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இந்த சமையல் சோடா சேர்க்கிறதுனால பணியாரம் நல்லா எழும்பி வரும். ஆறுன பிறகு சாப்பிட்டா கூட ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். அதனால நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க தேங்காய், சமையல் சோடா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நமக்கு குழி பணியாரம் செய்யறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுப்புல நான் குழி பணியார சட்டி வச்சிருக்கேன். ஒவ்வொரு குழியிலயும் கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து விட்டுக்கலாம். குழி பணியாரத்துக்கு நெய் சேர்த்து செஞ்சா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதாங்க, பணியார சட்டில நான் நெய் ஊத்திட்டேன். பணியார சட்டியும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாவு அள்ளி ஊத்திக்கலாம். குழி ஃபுல்லா மாவு ஊத்தாதீங்க, கொஞ்சம் குறைவா இருக்குற மாதிரி ஊத்திக்கோங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விடலாம். பாருங்க குழி பணியாரம் இப்ப செவந்து வந்திருக்கு சுத்திரும். இப்போ ஒவ்வொண்ணா நம்ம திருப்பி விட்டுறலாம். இந்த மாதிரி குச்சி இருந்தா நீங்க குச்சி பயன்படுத்திக்கோங்க. இல்லனா முறுக்கு எடுக்கக்கூடிய கம்பி கூட பயன்படுத்திக்கலாம். இல்ல ஃபோர்க் ஸ்பூனை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். மாவு ஊத்துன உடனே அடுப்புல சிம்ல வச்சிருங்க. சூப்பரா செவந்திருக்கு. நல்ல கோல்டன் கலர்ல வந்திருக்கு பாருங்க. எல்லா குழி பணியாரத்தையும் நான் திருப்பி விட்டுட்டேன். ஒரு 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலர்ல செவந்திருச்சு. இந்த மாதிரி செவந்த உடனே நம்ம எடுத்துடலாம். நீங்க ஒரு முறை மறுபடியும் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் 2 பக்கமும் நல்லா வெந்திருச்சா செவந்திருச்சான்னு. 2 சைடும் நல்ல கோல்டன் கலர்ல சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கு. இப்போ நான் எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். அவ்வளவுதாங்க, ரொம்பவே சாஃப்ட்டான டேஸ்டான இனிப்பு குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்ல இருக்கக்கூடிய இட்லி மாவை வச்சு ரொம்ப ஈஸியா இந்த ஸ்வீட் ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம். வீட்ல இருக்கக்கூடிய குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம கார குழி பணியாரம் செய்ய போறோம். அதுக்கும் நான் அதே அளவுல இட்லி மாவு தாங்க எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம வெங்காயம்லாம் லேசா வதக்கி போட்டுக்கலாம். நான் அடுப்புல பேன் வச்சிருக்கேங்க. பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் அதையும் நான் இதில் சேர்த்து விட்டுறேன். பருப்புலாம் பொன்னிறமாக செவந்து வரணும்.
பாருங்க பருப்புலாம் இப்போ நல்ல கோல்டன் கலரில் வந்துட்டுருக்கு. ரொம்ப கருகக்கூடாது, லேசான கோல்டன் கலர் வந்தால் போதும். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடுறேன். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் லேசாக வதக்கிட்டால் போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் சேர்த்து விட்ட வெங்காயம் பச்சை மிளகாலாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதை நம்ம மாவில் சேர்த்து விட்டுடலாம். பாருங்கள் வதக்கின வெங்காயம் பச்சை மிளகாலாம் நான் மாவில் போட்டுட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் தேங்காயை வதக்கி சேர்க்கலைங்க, அப்படியே பச்சையாக சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தேங்காய் துருவல் வேண்டான்னா தேங்காயை பல்லாக நறுக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இருக்குது, அதை நான் இதில் சேர்த்து விட்டுறேன். 1 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா எழும்பி வரும். நீங்கள் மாவில் உப்பு போட்டு அரைக்கலைன்னா 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இனிப்பு குழி பணியாரம் கார குழி பணியாரம் ரெண்டுத்துக்குமே 2 பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் மாவில் உப்பு போட்டு அரைச்சதுனால நான் சேர்க்கலை. அவ்வளவுதாங்க, கார குழி பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பில் குழி பணியார சட்டி வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம குழி பணியார சட்டியில் நெய் சேர்த்துருந்தோம், அந்த நெய் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கு. அதுலேயே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து விட்டுடலாம். உங்களுக்கு நெய் வேண்டான்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான் அது. நான் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றி விட்டுடுறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றாதீங்க, முக்கால் இருக்கா மாதிரி குழியில் ஊற்றி விடுங்க, ஏன்னா எழும்பி வரும். அவ்வளவுதாங்க, நான் எல்லா குழியிலையும் ஊற்றி விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் செவந்து வரட்டும், அதுக்கப்புறமா திருப்பி விடலாம். பாருங்கள் குழி பணியாரம் சுற்றிலும் நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த மாதிரி செவந்து வரும்பொழுது திருப்பி விடுங்க. நான் குச்சியில் வச்சு தான் திருப்பி விடுறேன். நான் எல்லா பீஸையுமே திருப்பி விட்டுட்டேன். ஒரு நிமிஷம் அந்த பக்கம் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். பாருங்கள் 2 பக்கமும் நல்லாவே செவந்து வந்துருச்சு, நல்ல கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லா பீஸையுமே எடுத்துடலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எல்லா பீஸையும் திருப்பி காட்டுறேன். 2 சைடுமே நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும், வந்ததுக்கப்புறமா எடுங்க, அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் ஒவ்வொரு பீஸையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளவுதாங்க, கார குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே நான் இனிப்பு குழி பணியாரமும் செஞ்சு காமிச்சிட்டேன், கார குழி பணியாரமும் செஞ்சு காமிச்சிட்டேன். இட்லி மாவில் எப்போ பாரு நம்ம இட்லி தோசை தாங்க செஞ்சு சாப்பிடுவோம். அதை விட்டுட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி குழி பணியாரமும் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கு ரெடி பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.